இப்போது 6x6 ஒரு மாயச்சதுரம் செய்கிறோம். ஒரு கட்டை வரைஞ்சாச்சு. அதில் 1லேருந்து 36 வரைக்கும் எண்கள் எழுதியாச்சு, தயாராக இருக்குது. 3 படிகளில் இந்த மாயச்சதுரம் செய்கிறோம். முதல் ஸ்டெப், முதல் படி, இங்கேருந்து ஒரு இன்ட்டு குறுக்க போடுறோம். மொத்தமாக இதில் இந்த வெட்டுப்பட்ட எண்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறோன்னு சொன்னால், அப்படியே நேராக குத்தெதிராக இடம் மாற்றி எழுதுகிறோம். அதாவது 1 36க்கு வரணும், 36 அங்கே போகணும், 31 அங்கே போகணும், 6 இங்கே வரணும், 26 இங்கே போகணும், 11 இங்கே வரணும். இப்படியே இந்த 2 வரிசையில் இருக்கக்கூடிய இந்த பக்கத்தில் 6, இந்த பக்கம் ஒரு 12 எண்கள் மாறுது. எப்படின்னு பார்ப்போம். ஒரு பக்கம் எழுதியாச்சு. அடுத்த பக்கம் இது முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப்பு, குறுக்க இப்படி ஒரு கோடு போடுறோம். இப்படி போட்டுட்டு இந்த வரிசைக்கு ஒரு எண் எடுத்து, ஒரு வரிசைக்கு ஒரு எண் எடுத்து அதை இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணோட மாற்றுறோம். 1 2 3. இதுக்கு நேராக எதிராக இருக்கிறது இங்கே. இது இல்லை, இப்படி மாத்திரம். இது 2வது ஸ்டெப். 2 அப்புறம் 3வது. இது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நடுவில் ஒரு கோடு போட்டு இந்த பக்கத்தில் 3 வரிசையில் ஒரு நம்பர் எடுத்து இந்த பக்கத்துக்கு மாற்றுறோம். 7 20 33. இதை அப்படி இந்த பக்கம் மாற்றினா இப்போ இது 2 மாறும், இது 2 மாறும், இது 2 மாறும். அது 12, இங்கே 7, அப்புறம் 20 இருக்க வேண்டிய இங்கே 23, 20, 34, 33. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இனி மற்ற விடுபட்ட எண்கள் இருக்க அந்த எண்ணை அப்படியே அங்கேயே எழுதிட வேண்டியது. அடுத்தது 9, 13, 14, 17, 19 பூரா போச்சு. அடுத்து 25, 27, 30, 35. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க.
இது வந்து 6க்கு 6 மாயச்சதுரம் நம்ம செஞ்சு பிடிச்சிட்டோம். டோட்டல் எப்படி வருதுன்னு பார்ப்போமா? 9 4 13 20 21 2 5 6 8 3 11. ஆக 111 தான் எல்லா இடத்துலையும் டோட்டல் வரணும். ரைட். 1 5 6 3 9 4 13 15 6 21 2 3 5 3 8 3 11. ரைட். இப்படி பார்த்தாச்சு. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், அவ்வளோதான். 6 1 7 6 13 14 20 21 2 3 5 7 2 9 10 11. அப்புறம் இந்த குறுக்கை பார்ப்போம். 9 6 15 17 22 30 31 3 4 6 8 3 11. சரியா? இது ஒரு முறை. 6 × 6 மாயச்சதுரம் செஞ்சிட்டோம். 1லேருந்து 36 வரைக்கும் எண்கள் பயன்படுத்தணும். வரிசை டோட்டல் 111 வந்தது. சரியாயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.